ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் யூடியூபர். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் நாட்டுக்கோழி உப்பு கறி எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். ஸோ வாங்க இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு நான் ஒரு மண்சட்டியில் ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் ஊற்றிக்கிறேன். நல்லெண்ணெய் வந்து நாட்டுக்கோழியில் இருக்க அந்த சூடை வந்து தணிக்கும். அதே மாதிரி மண்சட்டி இருந்தால் ரொம்ப டேஸ்ட்டாக வரும் இந்த டிஷ். அப்படி இல்லைன்னா அடி கனமான பாத்திரமாக எடுத்துக்கோங்க. ஸோ அடுத்து 10லேருந்து 15 காஞ்ச மிளகாய் எடுத்துக்கிறேன். குண்டு மிளகாய் இருக்கும்ல காஞ்ச மிளகாயில், அதுவும் நீங்கள் சேர்த்துக்கலாம். இந்த டிஷ்ஷுக்கு வந்து இந்த காரமே வந்து இந்த காஞ்ச மிளகாய் தான். ஸோ வேறு எதுவும் காரம் நம்ம போட போகிறதில்ல. அடுத்து 15லேருந்து 20 சின்ன வெங்காயம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுக்கலாம். இப்போது ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்க பாதி வெங்காயம் நான் சேர்த்துக்கிறேன். ஸோ அடுத்து நாட்டுக்கோழி வந்து நல்லா க்ளீன் பண்ணி மஞ்சள் உப்புலாம் போட்டு க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். அதை இப்போ ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த வெங்காயம் அந்த மிளகா எல்லாம் வந்து நல்லா இது கூட கம்பைன் ஆகணும். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கூடவே கொஞ்சம் மஞ்சள் தூளை போட்டுக்கோங்க. அடுத்து இஞ்சி பூண்டு விழுது, ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஒரு 2லேருந்து 2 ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கிறேன். ஸோ எல்லாத்தையும் நல்லா கம்பைன் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ இந்த சிக்கனுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ ஃபைனலாக இந்த மாதிரி லிட் க்ளோஸ் பண்ணி சிம்மில் வச்சிடலாம். மீடியம் டு லோ டு மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. நான் எந்த விதமான தண்ணியும் ஊற்றலை. அந்த ஆயிலே இது ஃப்ரை ஆகணும். ப்ளஸ் சிக்கன்லேருந்தும் கொஞ்சம் தண்ணி லூஸ் அவுட் ஆகும். ஸோ அதிலே இது நல்லா ஃப்ரை ஆகும். அப்பப்போ நடுவில் நீங்கள் வந்து திறந்து கலந்து விட்டுட்டே இருங்க. ஏன்னா அது அடிப்பிடிக்காமல் இருக்கணும். அதை நம்ம பார்த்துட்டே இருக்கணும். ஸோ இப்போ ஒரு 10 to 15 மினிட்ஸ் ஆகியிருக்கு. இதில் இருந்த தண்ணியெல்லாம் போயிட்டு இப்போ அந்த ஆயில் பாருங்கள் வெளியே வர ஸ்டார்ட் ஆகியிருக்கு. இந்த ஸ்டேஜில் அது இன்னும் நல்லா ஃப்ரை ஆகணும் ஒரு 10 மினிட்ஸ்க்கு. இது கொஞ்சம் டைம் கன்சியூமிங் தான். பட் ஸ்டில் இது வொர்த் இட். ரொம்ப சூப்பராக இருக்கும். கடைசியாக நல்லா ஃப்ரை ஆனதும் சிக்கன் வெந்ததும் கொஞ்சமாக பெப்பர் தூவிக்கோங்க. அது சூப்பர் ஃப்ளேவர் கொடுக்கும். ஸோ அவ்வளோதான், நம்மளோட நாட்டுக்கோழி உப்பு கறி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. ஸோ கண்டிப்பாக இதை எல்லோரும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இது உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் யூடியூபர் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.